முகம் சுளிக்க வைக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற இடத்தில் தேர்தல் நேரத்து சமயத்தைப் போல எந்தவித அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் மிக மோசமான விமர்சனங்களை முன்வைப்பதன் காரணமாக மீண்டும் தன்னுடைய இம்மெச்சூரிட்டியை நிரூபித்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட தனிப்பட்ட தாக்குதலிலே அவர்கள் தமிழகத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்த போதும் சரி, அல்லது அதற்கு முன்பாக கூட்டங்களில் பேசுகின்ற பொழுதும் கூட, குறிப்பாக மத்திய நிதித்துறை அமைச்சர் அவர் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை பற்றி, அதாவது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு பேசுகின்ற மொழி, அதனுடைய விதம் என்பது ஒரு மாதிரி இருக்கும். யாரும் யாருக்கும் குறைந்தவர்களும் கிடையாது, அதை விட சமமானவங்களுக்கு மேலேயும் கிடையாது. ஆனால் திரு தயாநிதி மாறன்